இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மார்க்க நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வரை உள்ள வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் விருப்பத்திற்கும் நமது ஆற்றலுக்கும் திறமைகளுக்கும் இன்றைய உலகம் விடாது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஓட்டத்திற்கு பின்னால் நமக்கு கிடைப்பது என்ன? எதனை தேடி ஓடுகிறோம்? ஓட்டத்தின் இலக்கு என்ன என்பதற்கு பதிலாக இருப்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். இறைமகனாயிருந்தும் தம் உயிரை மக்களின் கையில் இயேசு ஒப்புவிக்கிறார். அவ்வாறு ஒப்புவிக்கப்பட்டு தாம் அகப்பட்டு உயிர் துறந்து மீண்டும் உயிர்த்தெழுதலை அவரே எடுத்துரைக்கின்றார். இதனை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் அதற்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் தயங்குகின்றனர். காரணம், அவர்களிடையே ஏற்பட்ட அச்சம். இயேசுவோடு இருந்தும் அவரது வார்த்தைகளை உணர முடியாமல் கண்ட அச்சம். அந்நிலையில்தான் அவர்களுக்குள் இடையே ஏற்பட்ட சலசலப்பு. யார் நம்மில் பெரியவர்? இன்றைய உலகமும் இது போன்றதுதான். நான் வெற்றி பெற பிறரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் தான் முதலில் வர வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், எனக்கு பின்தான் எல்லோரும் என்ற மனநிலை நம்மில் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. தொழில்நுட்பமும் அறிவியலும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழலில் நான் தான் பெரியவன் என்கிற போக்கு எல்லோர் மனதிலும் வேர்விட்டு வளர்கின்றது. அந்த வேர் எங்கெல்லாம் முளைக்கிறதோ அது பறந்து விரிந்து கொண்டு வருகின்றது. நான் எனும் ஆணவம் வளர்ந்து துளிர்விடுகிறது. இன்றைய உலகிற்கு பதில் சொல்வதுதான் இன்றைய நற்செய்தி. தனிப்பட்ட வாழ்விலும் பணியிடங்களிலும் சமூகங்களிலும் பங்குத்தலங்களிலும் கடைநிலை நபர்கள் வரை அனைவரையும் ஏற்போம். ஆம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்க வேண்டும். சக குழந்தைகளால் கைவிடப்பட்ட குழந்தைகளாயிலும் சரி, பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளாயிலும் சரி, அனைத்து குழந்தைகளையும் நம்மில் ஒருவராக ஏற்கும் மனம் பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய விளிம்பு நிலை பிள்ளைகளை ஏற்றால் சமூகத்தில் இறைஞானம் பெற்றவர்களாய் நாமும் திகழ்வோம். அறிவும் தெளிவும் புரிதலும் பெறுபவரால் மட்டுமே இறை ஞானத்தில் வளர முடியும், மனித ஞானத்தில் சிறந்தோங்க முடியும். இயேசுவின் இறையாட்சியில் அவர்தான் தலைவர். ஆனால் ஆணவம் இல்லாத, எதிர்பார்ப்பில்லாத, கள்ளம் கபடம் இல்லாத, எல்லோருக்கும் எல்லாமான ஒரு தலைவர். இயேசுவின் இறையாட்சி எல்லோருக்குமான ஒரு அரசு. சிறியவர் பெரியவர் யாராயிருந்தாலும் அவர் அருகில் இருந்து சமாதானம் பெற்றிட விடுக்கும் ஒரு இறையாட்சி. இத்தகைய நீதி, அமைதி, தாழ்ச்சி, சமாதானம் அனைத்தையும் பெற்று விளங்கிட இறையருள் வேண்டுவோம். குழந்தைகளை விரும்பும் நாம் குழந்தை போன்ற மனதையும் விரும்புவோம். ஏனெனில் குழந்தை மனம் யாரையும் வெறுக்காது, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும், குறைகளை காணாது. இத்தகைய தூய வாழ்வினை விரும்பி வாழ இறைவனிடம் நெருங்குவோம். இறையாட்சியின் அங்கத்தினர்களாய் மாறுவோம்.